Hi friends, இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். எந்த எம்என்சியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது கம்பெனி நேம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்டோ அப்படிங்கிற கம்பெனி. இது ஒரு எம்என்சி கம்பெனி தான். இதில் என்ன நோட்டிஃபிகேஷனுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்க்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் தான், நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லொக்கேஷன்ஸ் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த கம்பெனி முதல்ல எது சம்மந்தப்பட்டதை இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ், இதில் தான் இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200+ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 1000+ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 75 கண்ட்ரிக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த ரோலுக்கான நாலேஜ் என்ன, அது என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் சேலரிட் ரிமோட் பொசிஷன்ஸ், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கான ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் ஆஃபீஸ். பட் நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், அதாவது சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்னு காட்டி நீங்கள் மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் கூட தான் கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் மோஸ்ட்லி ஃபோன் அண்ட் வீடியோ கால்ஸ் தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 3லேருந்து ஒரு 6 தாட்டி வந்து வருஷத்துக்கே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற நாள் எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். இவங்க யாரை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை எனர்ஜி டீட்டெயில் ஓரியன்ட் எஸ்டிஆர் ராக் ஸ்டார், அந்த நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு கேண்டிடேட்ஸை அவங்க எதிர்பார்த்து இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் பவுண்ட் ப்ராஸ்பெக்டிங் தான் இதில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது சேல்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் தான், அதனால் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லிங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கில்ஸ் கம்பல்சரி. சேல்ஸுக்கான நாலேஜுங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வேணும். அதே மாதிரி மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத, அதாவது நம்ம காம்படிட்டிவ்ஸோட கம்பெனியில் என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற கம்பெனியில் இருக்க ஹை ப்ரொஃபைல் பர்சன்ஸ் எல்லாம் நீங்கள் மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதாவது பேச வேண்டியதாக இருக்கும் அவங்க கூட. அதெல்லாத்துலேயும் நீங்கள் நல்ல நாலேஜபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, கமர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்னால் மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 3 இயர்ஸ் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேல்ஸ் ஃபீல்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் கம்பல்சரி தேவை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் எக்ஸ்போஷர் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளஸ். சரிங்களா? சரி, இப்போ ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சேம் அதே தான் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் ஃபர்ஸ்ட் பாலிசி தான். நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற போகிற மட்டும்தான். வாரத்தில் 5 நாள் உங்களுக்கு வேலையாக இருக்கும். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சில்ட்ரன் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது குரூப் ஆக்சிடென்ட் கவரும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தென் லைஃப் இன்சூரன்ஸும் அவங்களே கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ லேப்டாப், கம்பெனி ஸ்பான்சர் டிவைசஸ், அதாவது ஃப்ரீ லேப்டாப், அதுக்கான கிட்ஸ் எல்லாமே என்ன ஏதுங்கிறத எல்லா இதுவுமே அவங்களே கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் எஜுகேஷன் வேறு ஏதாவது நீங்கள் நாலேஜுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான இதுவும் அவங்க பே பண்ணிடுவாங்க. சரிங்களா? சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். அதில் போனீங்க அப்படின்னா இங்கே லிங்க்டின் ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிட்டாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அப்டேட்டட் ரெஷ்யூம் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கோயம்புத்தூர், அப்போ நான் கோயம்புத்தூர் அப்படின்னு டைப் பண்ணால் வருமானு கேட்டிங்கன்னா எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி அது கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடும். கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூருங்கிறது அதில் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக அது தேவை. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கவர் லெட்டர் ஒன்று எழுதணும். அதாவது நீங்கள் உங்களுக்கு மொத்தமாக ஆல் ஓவராக உங்களை பற்றி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் என்ன சொல்வீங்களோ அதை இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே இல்லாமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், அதாவது பார்த்தீங்கன்னா வர லேட்டஸ்ட் எம்என்சி ஜாப்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, ஃப்ரெஷர்ஸ், அதே மாதிரி எனி டிகிரி, 12th பாஸ், இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸை நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதே மாதிரி நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.